ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா பிதாவாம் ஒரு புதல்வன். நம்ம ராஜாதி ராஜாவுக்கு முக்கியத்தை ஒரு டிராமாவா பார்க்க போறோம். நம்ம ஷேக்கினாவில் உள்ள ராஜாக்களை வரவேற்போமா? ஓகே அட்லின், வாங்க வளமுடன் ராஜாக்களே. இன்னைக்கு மட்டும் வழி தெரியலனா அவ்வளவுதான். ராஜா என்ன செய்வான்னு தெரியாது. எங்கடா போறது? நல்லா மாட்டிக்கிட்டோம். இந்த பக்கம்டா. இல்ல இந்த பக்கம்டா. வேட்டைக்கு வந்த இடத்தில் இப்படி வழி தெரியாமல் விழிப்பது வெக்கம் வெக்கம். மன்னா, நான் வேண்டுமானால் ஒரு ஜபம் செய்கிறேன் மன்னா, வழி பிறக்கும். அமைச்சரே, நீரும் நம்பிக்கையும் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் என்று உமக்கு தெரியாதா? என் சேவகர்கள் இருக்கையில் எனக்கு என்ன கவலை? சுயநீதி, செயல், செல்வம், சடங்கு. சென்று வாருங்கள், வழியை கண்டு வாருங்கள். முடியவில்லை மன்னா, மன்னிக்க வேண்டும். என்ன முடியவில்லையா? அப்போதே அறிவுறுத்தினேன். அசரவில்லை அரசர். எதிரி நாட்டு ஒற்றர்கள் உம்மை கொல்ல காட்டில் பதுங்கி இருக்கிறார்கள் என்று உளவுத்துறை செய்தி வர வந்தது. ஐயோ, எனக்குள்ள சதியா? அமைச்சரே, ஏதாவது செய்து காப்பாற்றும் ஐயா. எனக்கு தெரிந்ததெல்லாம் ஜபம்தான் மன்னா. எதையாவது செய்யும் ஐயா. கஷ்டம் கதவை தட்டினால் தான் கடவுளையே தேடுகிறார்கள். ஆண்டவரே, என் நாட்டு அரசன் ரட்சிக்கப்பட வேண்டும். வழியை காட்டும், விசுவாசத்தை ஊட்டும். என்ன அமைச்சரே, ஜபம் ஜெயிக்கவில்லையோ? ஒன்றும் நடக்கவில்லையே. பாருங்கள், யாரோ வராங்க. ஐயோ, பயமா இருக்கு. என்ன கொல்ல பின்னாடி யார் நீ? புலவன் மன்னா. புலவனா? ஆம். உம்மை எம் அரசவையில் பார்த்ததில்லையே. நான் இந்நாட்டு புலவன் அல்ல, விண்ணாட்டு புலவன். எனக்கு தெரியாமல் இன்னொரு அரசனா? ஆம், அண்ட சராசரத்தையும் அடக்கி ஆட்சி செய்யும் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன், பிதாவின் ஒரே புதல்வன், எம்பெருமான் இயேசு கிறிஸ்து, அவரே எம் அரசன். அமைச்சரே, அரசனுக்கு என்ன ஆனது? நித்திய தேவனின் நாமத்தை கேட்டவுடன் நடுங்கி விட்டார். நாமத்தை கேட்டதற்கே நடுக்கம். நசரேயன் நேரில் வந்தால் அடக்கம். சரி, வந்த வேலையை பார்ப்போம். வாருங்கள் புலவரே. ராஜா, ஒண்ணுல்ல ராஜா, மெதுவாக மெதுவா வாங்க. அமைச்சரே, என்ன ஆனது? ஒன்றுமில்லை மன்னா, நிலநடுக்கம். என்ன நடுக்கமா? நிலநடுக்கம். அதான பார்த்தேன். அது சரி, இந்த அடர்ந்த காட்டில் உமக்கு என்ன வேலை? வழியை தொலைத்தவர்களுக்கு வழி காண்பிப்பது. காட்டும் காட்டும். மன்னா, முதலில் நீங்கள் நம்பியிருக்கும் நாள் வரையும் விட்டுவிட வேண்டும். என்ன சொன்னீர்? இவர்களை பற்றி உமக்கு என்ன தெரியும்? சுயநீதி, செயல், செல்வம், சடங்கு. மன்னர்கள் மட்டுமல்ல, மக்களும் இவர்களைத்தான் நம்பியிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லை. என்ன பிரயோஜனம் இல்லையா? சேவகரே, இவரை பிடித்து வாருங்கள். ஒருவரையும் காணவில்லையே. ஐயோ ஐயோ, அமைச்சரே, நான் நம்பியிருந்த சுயநீதி, செயல், செல்வம், சடங்கு ஒருவரையும் காணவில்லையே. அரசே, அரசே, அழாதீர்கள். அசரே, அழாதீர்கள். சொல்லுமையா. புலவன் சொல்வதை கேட்டால் உங்கள் அழுகை ஆனந்த களிப்பாக மாறிவிடும். நான் என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் முதலில் மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்ப வேண்டுமா? நான் மன்னன். மன்னனாக இருந்தாலும், மன்னாதி மன்னனாக இருந்தாலும், மனம் திரும்பினால்தான் மரணத்துக்கு தப்பிக்க முடியும். எதிரி நாட்டு ஒற்றர்கள் என்னை கொல்ல காட்டில் பதுங்கி இருக்கிறார் என்பது உளவுத்துறை தகவல். அதுதானே சொல்ல போகிறீர்? அச்சுறுத்துவதே அமைச்சரின் அரசு பணி. அட போருமே. அன்பாக அழைத்தால் அரசர் அசைய மாட்டீர். அதனால் தான் அபாய அறிவிப்பு. மன்னா, காலம் கடந்து கொண்டிருக்கிறது. ஐயா புலவரே, நான் மனம் திரும்புகிறேன். வழி சொல்லும் ஐயா. வாருங்கள் மன்னா. ஒளியை உடையாய் உடுத்துபவா, வழியில்
எமையும் நடத்துபவா ஒளியை உடையாய் உடுத்துபவா நல்ல வழியில் எமையும் நடத்துபவா நல்லவா வல்லவா அன்றாடம் வாழ வைப்பவா தூயவா நேயவா மன்றாடும் மாந்தர் மீட்பவா நாள்தோறும் உம் புகழை பாடிடவா ஒளியை உடையாய் உடுத்துபவா வழியில் எமையும் நடத்துபவா ஒளியை உடையாய் உடுத்துபவா நல்ல வழியில் எமையும் நடத்துபவா தேவனாவி உள்ளே வேதம் எங்கள் கையிலே தேவனாவி உள்ளே வேதம் எங்கள் கையிலே பரிந்து பேசும் புதல்வன் பரத்திலே பரிந்து பேசும் புதல்வன் பரத்திலே பாதுகாப்பார் பிதாவும் பாதையிலே பாதுகாப்பார் பிதாவும் பாதையிலே ஒளியை உடையாய் உடுத்துபவா வழியில் எமையும் நடத்துபவா ஒளியை உடையாய் உடுத்துபவா நல்ல வழியில் எமையும் நடத்துபவா நல்லவா வல்லவா அன்றாடம் வாழ வைப்பவா தூயவா நேயவா மன்றாடும் மாந்தர் மீட்பவா நாள்தோறும் உம் புகழை பாடிடவா அதோ அரண்மனை அமைச்சரே, அரண்மனை அரண்மனை. அரண்மனை 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 அமைச்சரே வந்து விட்டோம் அரண்மனை பாருங்க நன்றி நன்றி பலே புலவரே பாதை காட்டியதுக்கு நன்றி அது பிதாவின் பெருந்தன்மை. பிதாவிடம் போக புதல்வன் புதல்வனை புரிந்து கொள்ள புத்தகம் புத்தகத்தை புரிந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர். பலே பலே புலவரே பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் இருக்கிறாரா? நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்பது வேத வாக்கு. நான் உமக்கு ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கூறியிருக்கிறேன். நான் நீர் கூறிய சுவிசேஷத்தை விசுவாசித்தும் இருக்கிறேன். அப்படி என்றால் பிதா உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரை பரிசாக கொடுத்தும் இருக்கிறார். ஆஹா ஆஹா ஆண்டவரே எனக்குள்ளே ஆனந்தமா இருக்கிறது. மிக்க நன்றி புலவரே, மிக்க நன்றி. புலவர் எங்களோடு பயணிக்கலாமே. திக்கற்ற திரள் கூட்டம் திசை தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்க அரண்மனையின் ஆடம்பரம் அடியனுக்கு அவசியமா? மினிஸ்டர் பதவி வேண்டாம், மினிஸ்ட்ரி முக்கியம் என்கிறார். புரிகிறது புரிகிறது. பரலோக பணி தொடரட்டும். போய் வாருங்கள் புலவரே. ஒளியை உடையாய் உடுத்துபவா வழியில் எமையும் நடத்துபவா ஒளியை உடையாய் உடுத்துபவா நல்ல வழியில் எமையும் நடத்துபவா